Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ருத்ரா, நல்ல வேலை இன்னைக்கு நீ மேக்னெட் ஃபிஷிங்க்கு பிளான் பண்ண. நாங்க சிம்பிள் ஃபிஷிங் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு. மேக்னெட் ஃபிஷிங்க்கு ஒரு தனி எக்ஸைட்மென்ட் இருக்கு. நூலை கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுங்க. வர வழியில என்ன மெட்டல் திங்ஸ் இருந்தாலும் நம்ம மேக்னெட்ல ஒட்டி வெளியே வந்துரும். யாரோட விதியில என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு. என்னால இழுக்க முடியல. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதுல ஏதோ புதையல் இருக்கும் போல இருக்கு. வாங்க திறந்து பார்க்கலாம். சிண்ட்ரெல்லாவோட ஒரு சாண்டல் இங்க இருக்கு. சீக்கிரமா இன்னொன்னு தேடி பாரு. மைரா, நீ இதை எடுத்துட்டு நீயும் சிண்ட்ரெல்லா மாதிரியே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போ. நீ வேணும்னா பாரு, என்னோட மேஜிக்ல இந்த சாண்டலை நான் புதுசாக்கிடுவேன். அதுக்கப்புறம் இதோட இன்னொரு பேரை வர வச்சு நான் அதை போட்டுக்குவேன். ஜந்தர் மந்தர் காலி கலங்கர் ஜூ. அட, இது எனக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இது தடுத்து நிறுத்துங்க. இப்ப என்னோட விதியில என்ன இருக்குன்னு பாப்போமா? இத பார்த்தா பழைய காலத்துல ராஜா யூஸ் பண்ற வாள் மாதிரி இருக்கு. ஆனா இது நம்மளுக்கு தேவைப்படாது. நான் என்னோட மேஜிக்கால இத புதுசா மாத்திடுறேன். வேண்டாம். சாண்டல் கிட்ட இருந்தாவது நான் தப்பிச்சிட்டேன். வாளோட தாக்கத்துல இருந்து என்னால தப்பிக்க முடியாதுப்பா. இப்ப அடுத்தது நான் தான். இதை எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சு நான் பாக்குறேன். ஏன்னா ஒருவேளை இதுலயும் சாண்டல் இருந்தா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா புதையல் இருந்துச்சுன்னா அந்த புதையல் எனக்கு மட்டும்தான். இங்க யாருமே இல்ல. பாக்ஸ திறக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். திறந்துடு, திறந்துடு. நான் ஓடிடுறப்பா. தேங்க்யூ. அட, நல்லது பண்ணா நல்லதே தான் நடக்கும். ஆமா, நீ யாருப்பா? நீ ஒரு மனுஷனா இல்ல? நான் தான் மேக்னோ மேன். என்ன சார் மெஜஸ்டிக்கோ பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன இந்த பாக்ஸ்ல கைது பண்ணி வச்சிட்டாரு. ஆனா நீ எனக்கு விடுதலை கொடுத்துட்ட. தேங்க்யூ நண்பா. அப்படின்னா நீ ஒரு மனுஷன் இல்லையா? நீ மனுஷனே இல்ல. ருத்ரா தாத்தா, தாத்தா ருத்ரா. நீ யாரு? என்ன அடையாளம் தெரியலையா ஜெய்சிங் சௌகான்? என்ன நல்லா பாரு. நான் யாருன்னு எப்போது உனக்கு ஞாபகம் வருதா? மேக்னா மேன், நீயா? உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டல் மேலயும் உன் கண்ணு இருக்கு. ஆனா நீ உன்னோட பவரை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த. அதனால தான் சார் மெஜஸ்டிக்கோ உன்னை கைது பண்ணாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தாத்தாவை கைது பண்ணிருப்ப. நீ வயசுல ரொம்ப சின்ன பையன், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப தைரியசாலியா இருக்க. இப்போதைக்கு என்ன கொஞ்சம் உங்க தாத்தா கூட பேச விடு. ஜெய்சிங் சௌகான், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. இப்போ அது ஞாபகம் வந்துதா? இல்ல என்ன பத்தி நானே உனக்கு டீடைலா ஞாபகப்படுத்தணுமா? பெரிய மெஜஸ்டிக்ஸ் உன்னை கைது பண்ணி நதியில போட்டுட்டாங்க.
உன்னால தனியா வெளியே வர முடியாது. உன்னை யாரு வெளியே கொண்டு வந்தாங்க? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். உன்கிட்ட எல்லாமே சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி சார் மெஜஸ்டிக்க போய் பார்த்து அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தரப்போறேன். நீ எங்க போறதா இருந்தாலும் போ. அதுக்கு முன்னாடி தாத்தாவை விடுதலை பண்ணிட்டு போ. ஏன்னா உன்னை வெளியில விட்டது நான் தான் உன்னுடைய பாஸ். நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். ஓ, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னோட பாஸ் என்னோட எஜமான். இந்த ஜெய்சிங் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கான். நீ என்ன மிரட்டுறியா? என்னோட பேரு மியூசிஷியன் மேக்னோ மேன். நான் ஒன்னும் ஜின் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் கேட்டு நடக்க. ஓவரா பேசுன உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னோட பேர் தான் மேக்னோ மேன். நான் நினைக்கிறவங்களோட நிம்மதியை என்னால கண்டிப்பா பறிக்க முடியும். என்னோட லிஸ்ட்ல அடுத்ததாக இருக்கிறது நீதான். மேக்னமேன் இதெல்லாம் நிறுத்து, இல்லனா ஓ நோ, இங்க இருக்கிற சின்ன பசங்க கூட என்ன மிரட்டுறாங்களே. நீ என்னென்ன பண்ண போற? கொஞ்சம் நீ ஒன்ன பாரு, அதுக்கப்புறம் என்ன பாரு. நீயே ஆசைப்பட்டாலும் உன்னால என்கிட்ட நேரா வந்து மோத முடியாது. என்னோட பேரு மேக்னோ மேன். மேக்னோ மேன். இபாஸ்கா சூ. ஜந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. நீ என்ன பண்ற மைரா? மைரா, ஒரு தடவையாவது எனக்கு ஆபத்து கொடுக்காம மேஜிக் சொல்றியா? யார் அரண்மனையில சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறத? நீ யாருப்பா? உன்னோட ஆயுதங்கள் ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா இது என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. இங்க பாருப்பா, 4 பாத்திரம் ஒன்னா இருந்ததுன்னா சத்தம் வராம இருக்குமா? அதனாலதான் இப்ப சத்தம் வந்துச்சு. கேட்டீல்ல? என்ன இந்த அடி எப்படி இருக்கு? ருத்ரா, நீ உன் வயசை விட ரொம்ப அதிகமா தைரியசாலியா இருக்க ருத்ரா. ஆனா இப்ப என்னோட இலக்கு நீ இல்ல, வேற ஒரு ஆளு. சார் மெஜஸ்டிக்க பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அவருக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன ஜெய்சிங், போலாமா? தாதா, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இபாஸ்கா ஸ்கிரீன் கிரியேட்டர். சார் மெஜஸ்டிகோ, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் முன்னாடி வாங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் தான் ருத்ரா. சன்சிட்டில மேக்னமேன் பேர்ல ஒரு மெஜிஷியன் வந்திருக்கான். அவன் தாத்தாவை கைது பண்ணிட்டான். உங்களையும் கைது பண்ண வந்துட்டு இருக்கான். சார் மெஜஸ்டிகோ. ருத்ரா, நீ யார கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? சார் மெஜஸ்டிகோவை பார்க்கணும்னு நினைக்கிறியா? சரி, இதோ பாரு. மேக்னமேன், ஏமாத்தி சார் மெஜஸ்டிகோவையும் தாத்தாவையும் கைது பண்ணதுல சந்தோஷப்படாத. உண்மையிலே உனக்கு தைரியம் இருந்தா அவங்களை திறந்து விடு. அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. ருத்ரா, சின்ன பையனா இருந்துகிட்டு நீ ரொம்ப அதிகமா பேசுற. எனக்கும் நிறைய தைரியம் இருக்கு. ஆனா இப்ப இவங்க என்னோட கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க. அப்புறம் எதுக்காக இவங்களை விடுதலை பண்ணிட்டு எனக்கு பிரச்சனையை நானே உருவாக்கிக்கணும்? நோ நோ நோ, நான் தான் மேக்னோ மேன், மெஜிஷியன்களின் தலைவன் மேக்னோ மேன். அடுத்ததா நீதான் என்னோட இலக்குல இருக்க. நானே அங்க வர ருத்ரா. உன்னோட தைரியத்தை சோதிச்சு பார்க்க நானே அங்க வரேன். அது என்னமோ தெரியல, உன்னோட பேலஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. கமா, என்ன வரவேற்கிறதுக்காக அங்க தயாராகிரு. பாய். மேக்னமேன், இப்ப நம்ம என்ன பண்றது ருத்ரா? நம்ம கிட்ட ரொம்ப டைம் இல்ல. மேக்னமேன் எப்ப வேணா பேலஸ்குள்ள வரலாம். நம்ம அவனை ஃபேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். யாராவது என்ன பத்தியும் யோசிங்கள. நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். இது ரங்கிலோட குரலாச்சு. சின்லி, பாக்ஸ் கீழே வைங்க. இபாஸ்கா நார்மலிஸ்டிகோ. இபாஸ்கா நார்மலிஸ்டிகோ.
அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா உன்னுடைய மேஜிக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னா இனிமே நான் எப்பவுமே இப்படித்தான் இருக்கணுமா? இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். சாரி ருத்ரா, என்ன மன்னிச்சிரு. நான் செஞ்ச தப்புக்கு இது சரியான தண்டனை தான். ரங்கீலா இப்ப வருத்தப்படுறதால என்ன ஆக போகுது? நடக்கணும்னு இருந்தது நடந்துச்சு. தாத்தா எப்பவுமே கஷ்டமான நேரத்துல தைரியமா இருக்கணும், எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும்னு சொல்லுவாரு. நம்ம மேக்னமான ஃபேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு யோசிச்சு ஆகணும். நீங்க என்னோட பாக்கெட்ல இருங்க. நாங்க உன்னை விட மாட்டோம். என்ன தெரியல உங்களுக்கு? ருத்ரா இவங்களுக்கு நான் யாருங்கிறத புரிய வை. ரங்கீலா நீங்களா? ஐம் சாரி, எங்களால உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீங்க வாங்க. சின்லி சீக்கிரமா போய் மெயின் டோரை மூடிடுங்க. நம்ம உள்பக்கமா மெயின் கேட்டை லாக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் யாராலையும் உள்ள வர முடியாது. நீ சரியா சொல்ற ருத்ரா, நான் அப்படியே செய்யறேன். என்னது இது? கேட் லாக்ல இருக்கு. இவங்களுக்கு விருந்தாளிய எப்படி வரவேற்கணுங்கிறது தெரியலையே. ஐக்னோ மேக்னோ மேக்னக்டோர் பொலிட்டோ. எவ்வளோ பெரிய பேலஸ் இது, ஆனா என்ன வரவேற்கிறதுக்கு இங்க ஆளே இல்லையே. மெக்னமேன் கிட்ட டைரக்டா சண்டை போடுறது புத்திசாலித்தன்மை இல்ல. இவனை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம அறிவை யூஸ் பண்ணி ஆகணும். சின்லி இங்க வாங்க. எல்லாரும் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு உக்காந்து இருக்கீங்க? சீக்கிரமா என் முன்னாடி வந்து நில்லுங்க. மேக்னா மேன் வந்திருக்க இல்லையா? நாங்க இங்க தான் இருக்கோம். உங்களை வரவேற்கிறதுக்கு எங்களால என்ன ஏற்பாடு பண்ண முடியும்? அரண்மனையில டீ போடுற வேலையெல்லாம் இவன் தான் பாத்துக்குவான். ஆனா நீங்க இவனை குட்டியாக்கிட்டீங்களே. முதல்ல நீங்க இவனை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களை ரொம்ப நல்லா கவனிப்போம். இவன் பேசின பேச்சுக்கு தான் இவனை நான் குட்டியா ஆக்குனேன். அதோட இவன் என்னோட எஜமான் சொன்னானா கோபத்துல இவனை குட்டியாக்கிட்டேன். கொஞ்சம் பொறு, இத பாரு. இப்பவே நான் அவனை சரி பண்ணிடுறேன். தேங்க்யூ எஜமானே. இப்போதான் அறிவு வந்திருக்கா உனக்கு? கரெக்டா யார் எஜமான்ங்கிறத இப்போதான் நீ புரிஞ்சுக்கிட்ட. சரி போ, உடனே எனக்கு சாப்பாடு செஞ்சு இங்க எடுத்துக்கிட்டு வா. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். ஏன்னா ரொம்ப பெரிய மியூசிஷியன்ட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் இல்லையா? என்னப்பா இது? கிச்சன்ல எங்கேயுமே தண்ணி இல்ல. மேக்னமேன், எங்க கிச்சன்ல திடீர்னு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களால தண்ணி இல்லாம எப்படி சமைக்க முடியும் சொல்லுங்க? ஷாக் ஆகாத, தண்ணிய நான் தான் மறைச்சிட்டேன். பிகாஸ் ஐ ஹேட் வாட்டர். நீ எனக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வா. மெக்னமேன், நான் உன்கிட்ட இருந்து எங்க தாத்தாவை காப்பாத்தியே தீருவேன். தைரியம் இருந்தா என்ன வந்து பிடி வா. இந்த குட்டி பயலோட விளையாட்டை நான் இதோட முடிச்சே ஆகணும். ருத்ரா நில்லு, என் கூட ஃபைட் பண்ணு. என்னோட ஸ்கூட்டரு
ருத்ரா! ஐ லைக் யுவர் ஃபைட்டிங் ஸ்பிரிட் ருத்ரா. ஆனா உன்னால எனக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. இங்க என்ன நடக்குது? ஓ, இப்ப எனக்கு புரியுது. நீ என்ன ஏமாத்தி தான் இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கியா? என்னோட மேக்னெட் பவரால எந்த ஒரு பொருளும் என்கிட்ட ஒட்டக்கூடாதுன்னு நினைச்சியா? தாத்தா அடிக்கடி கஷ்டமான நேரத்துல தைரியத்தோட மட்டும் இல்லாம அறிவையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு மேக்னமேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாதேன்னு. Zibaiska magical ball creator. நான் இங்க இருந்து முதல்ல கிளம்புறேன். என்ன தண்ணியில விட்டுறாத. நான் தண்ணிக்குள்ள போக கூடாது ப்ளீஸ். நான் ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன், சர் மெஜஸ்டிக்கோ உன்னை கைது பண்ணி எதுக்காக தண்ணியில போட்டாருன்னு யோசிச்சேன். அப்புறம் நீ பேலஸ்குள்ள வந்ததும் ஐ ஹேட் வாட்டர்னு சொன்னியே, அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் உன்னோட முடிவு தண்ணியில தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ப்ளீஸ் ருத்ரா, என்ன தண்ணிக்குள்ள மட்டும் போட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீ தண்ணிக்குள்ள போக கூடாதுன்னா சர் மெஜஸ்டிக்கோவையும் தாத்தாவையும் எப்பவே விடுவிச்சிடு. சரி, இப்பவே அவங்கள விடுவிச்சிடுறேன். இல்ல, ருத்ரா, நீ என்ன தண்ணிக்குள்ள போட்டிருக்க கூடாது. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கப்புறம் பாரு, நான் உன்னோட நிலைமைய ரொம்ப கவலைக்கிடமாக்க போறேன். என்ன பண்ணுவ மேக்னமேன்? சார் மெஜஸ்டிக்கோ, நீங்களா? இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ருத்ராவியை என்னால தோக்கடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி உங்க கூட சண்டை போட முடியும்? சரி, நான் இங்க இருந்து எங்கேயாவது போயிடுறேன். அது எப்படி நாங்க உன்னை போக விடுவோம்? ஆனா நீ இப்ப போவ, திரும்ப வந்து நிச்சயமா எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்துவ. அதனால திரும்ப உன்னை சரியான இடத்துக்கு அனுப்ப வேண்டியது ரொம்ப முக்கியம். வேணாம் சார் மெஜஸ்டிக்கோ, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மறுபடியும் தண்ணிக்குள்ள போட்டுறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மேக்னமேன், இந்த தடவை உன்னை நான் நதியில போட மாட்டேன், கடல்ல தான் தூக்கி போட போறேன்.
வேணா வேணா. நீ தைரியசாலியா மட்டும் இல்ல, புத்திசாலியாவும் இருக்க. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. ஆ, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். கடைசில முடிவும் நல்லா இருந்துச்சு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.